ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு வளரக்கூடிய தேவையில்லாத முடிகளை நிரந்தரமாக நீக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான எளிமையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்களுக்கு உதட்டுக்கு மேலே, அதுக்கப்புறம் தாடை பகுதிகளில், அதுக்கப்புறம் கை கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ரோம வளர்ச்சி இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்ட்ரோஜன் லெவல் அதிகமாக சுரக்கிறது தான் இதுக்கு காரணம். இந்த ஹார்மோன் பிரச்சனையை ரெண்டு விதத்தில் நம்ம சரி செய்யலாம். ஒன்று வெளிப்புற பூச்சி, இன்னொன்று உள்ளுக்கு சில மருந்துகள் எடுத்துக்கிறது மூலமாக அந்த ஹார்மோன் பிரச்சனையை சரி செய்து நிரந்தரமாக அந்த முகத்தில் மற்ற தேவையில்லாத இருக்கக்கூடிய அந்த முடிகளை ஈஸியாக நம்ம நிரந்தரமாக ரிமூவ் பண்ணலாம். முதல்ல நம்ம வெளிப்புற பூச்சி எப்படி இந்த வீடியோவில் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் உள்ளுக்கு சில உணவுகளை எடுத்துக்கும் போது அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸை எப்படி நம்ம பெர்மனெண்ட்டாக சரி செய்யலான்ற டிப்ஸும் பார்க்கலாம். இது பேர் கோரைக்கிழங்கு. நாட்டு மருந்து கடைகளில் இல்லைனா ஆர்கானிக் ஷாப்பில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்த ஒரு பொருள் தான். குறிப்பாக அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால வளரக்கூடிய அந்த முடியை சீக்கிரமாகவே உதிர செய்து மேற்கொண்டு முடி வளராமல் தடுக்கக்கூடிய தன்மை அனைத்துமே இந்த கோரைக்கிழங்குல உண்டு. இந்த கோரைக்கிழங்கு அந்த காலத்தில் வெறுமனே மட்டும் பயன்படுத்தாமல் இது கூட இன்னும் சில பொருட்களையும் சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த கோரைக்கிழங்குனா என்னன்னா, கோரைப்புல்லுன்னு சொல்லிட்டு வயல்வெளிகளை விளையும். அந்த கோரைப்புல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை தான் இது. இதை வாங்கிட்டு உரல்ல தட்டி நீங்க மிக்சியில அடிச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா இது பேர் குப்பைமேனி இலை. இந்த குப்பைமேனி இலையில அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பாக அந்த முடி வளர்ச்சியை தடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. முடியை சீக்கிரமாகவே உதிரி செய்யக்கூடிய தன்மையும் அதுல இருக்கு. இது சாலை ஓரங்கள்ல பரவலாக கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு சாலை ஓரங்களில் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் இதன் பொடிக்கு கிடைக்கிறது. எனக்கு தெரிஞ்ச வகையில மேக்சிமம் இந்த மாதிரி சாலை ஓரங்களில் நீங்க அதை கலெக்ட் பண்ணி அதை வீட்டிலே நிழல்ல உலர்த்தி காய வச்சு பொடி பண்ணீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா அதனுடைய ரிசல்ட் தெரியுது. இந்த செடியை நீங்கள் சாலையோரங்களில் ரொம்ப எளிமையாக அடையாளம் காண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சளும் பச்சை நிறமும் கலந்த மாதிரி இருக்கும் இலை. அதுக்கப்புறம் அதனுடைய பூக்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடையா, அதாவது முக்கோண வடிவத்தில் சுழலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததா இது கூட நம்ம கஸ்தூரி மஞ்சள் வேணும்னா பயன்படுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வர கஸ்தூரி மஞ்சளை விட நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய, அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய விரலி மஞ்சள்னு ஒன்று இருக்கும். மிளகாய் பொடியெலாம் அரைச்சோன்னா நம்ம பயன்படுத்துவோம். குழம்பு மிளகாய் பொடி அரைக்கும் போது பயன்படுத்துவோம். அந்த விரலி மஞ்சளை நம்ம தட்டிட்டு பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் பொடி பண்ணி சலிச்சு பயன்படுத்திக்கலாம். அப்படி சப்போஸ் அந்த மாதிரி பயன்படுத்த முடியாதவங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 50 கிராம் கோரைக்கிழங்கு பொடி எடுக்கிறீங்கன்னா 50 கிராம் குப்பைமேனி மஞ்சள் பொடி ஒரு 10லிருந்து ஒரு 15 கிராம் போல எடுத்துக்கங்க. இப்போ மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி பயன்படுத்தணும்னா, நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி பயன்படுத்துங்க. கொஞ்சமா இதுலேருந்து எடுத்துட்டு தேவைக்கேற்ப கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு திக் பேஸ்டா எடுத்துக்கங்க. இதை எங்கெல்லாம் தேவையில்லாத முடி இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓவர் நைட், அதாவது இரவு முழுவதுமே விட்டுருங்க. விட்டுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் எப்பயும் போல் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு முகத்தை வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 20 நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கும். மேற்கொண்டு டெஃபினட்டாக வளரவே வளராது. அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான ரொம்ப அருமையான பயன் தரக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லா லேடிஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே கண்டிப்பாக அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸை சரி செய்யக்கூடிய மருத்துவ குறிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அந்த பாட்டி வைத்தியத்தை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.